அனைவருக்கும் காலை வணக்கம். கோடைக்கால பராமரிப்பாக நம்ம ரோஜா செடியில் பப்பாளி தோல் நம்ம மூடாக்காய் போட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி தேங்காய் நார் மூடாக்காய் போட்டிருக்கோம். செகண்டு கம்போஸ்ட், அதுவும் மூடாக்காய் போடலாம். எப்படின்னா ஃபுல்லாக ட்ரையான கம்போஸ்ட்டு வேண்டாம், 75% ரெடியான கம்போஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெங்காயத்தோல் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம தென்னை மட்டை போடணும். அப்படியே ஊற வச்ச மொச்சத்தோல் தாங்க. அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து பூண்டு தோல். இந்த 7 விதமான உரங்கள் கொடுக்கும் பொழுது செடிகளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் வெயில் தாக்கத்தை இவங்கெல்லாம் கட்டுப்படுத்துவாங்க. கோடை வெயிலை சமாளிக்கிறதுக்கு இவங்கள தவிர வேறு யாருமே இல்லைங்க. அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. நமக்கு பப்பாளி பழத்தோலில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தேங்காய் நார் நம்மளுக்கு வெயிலுக்கு எப்படி பாதுகாப்பாகவும் இருக்கும், செடிங்களுக்கு அது மக்கி உரமாகவும் ஆகிடும். கம்போஸ்ட்டு நம்ம செடியுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். அதுவும் நம்ம வீட்டிலே தயாரித்தது. 75% ரெடியான கம்போஸ்ட்டு. ஏன்னா ஃபுல்லாக நான் கம்போஸ்ட் ஆக்கலை. இந்த வெயிலுக்கு நம்ம ஃபுல்லாக கம்போஸ்ட்டு போடுறத விட இந்த 75% ஆகும்பொழுது வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நான் எல்லா செடியிலையுமே அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். ஒரு பின்னு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு, பக்கத்துலேயே இருக்காங்க பாருங்கள். அதிலேருந்து இன்றைக்கி எல்லா செடிகளுக்கும் கொடுத்துருக்கேன். ஜாதி பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மூடாக்கும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே இதில் இன்னொரு வேலை இருக்குங்க. அது நாளைக்கு வீடியோஸில் நான் காட்டுறேன். அது போடுறதுனால இன்னும் எவ்வளோ பயன்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க நீங்களே. அந்த ஒரு பொருள் போதுங்க இவங்க எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு. நாளைக்கு நம்மளுடைய மொச்சை நான் வீட்டுக்கு சமைக்கிறதுக்காக வச்சுருந்தேன். அந்த தோல் போட்டிருக்கேன். மொச்சையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டில் என்ன சத்துக்கள் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. மூடாக்குக்கு நம்ம தேங்காய் மூடி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வேர்களை பாதுகாக்கிறதுக்கு அது ரொம்ப ஒரு பெரிய மூடாக்குன்னு சொல்கிறத விட ரொம்ப தரமான மூடாக்கு அது. கோடைக்கால பராமரிப்பாக நம்ம பூச்சி தாக்குதெல்லாம் எது இருந்தாலும் அந்த இலைகள்லாம் கட் பண்ணி போட்டுருங்க. பூச்சி விரட்டியாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாவோடு சேர்த்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி செடிகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விடணும்.